இந்த 11வது கருத்தரங்கில் அடுத்தபடியாக பேச இருக்கவர் பார்த்தீங்கன்னா சமூக சேவை மட்டுமல்லாது தமிழகத்தில் கூடிய அனைத்து மகளிரையும் ஒன்றிணைத்து பல நலத்திட்டங்களை மக்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு உண்மையான சமூக சேவைக்கு அன்பு சகோதரி எம்டி கனகாம்பாள் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இவங்களை பற்றி இன்னும் சொல்லணும்னா இவங்க எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்றுருந்தா கூட ஜெயிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு பெண்களை கவரக்கூடிய ஒரு நல்ல ஒரு, ஏன்னா எல்லாருக்கும் உதவி செய்கிறத வீட்டில் வேலையை விட்டுட்டு வேலையாக இதே வேலையாக இருக்காங்கன்னா அது ஆச்சரியம்தான். அதனால் சகோதரியை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வருக வருக. சிவாய் நம. ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 11வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பித்து கொண்டிருக்கும் நமது காலபுருஷு தத்துவ ஞானி வாசியோகி உயர்திரு டாக்டர் பொன்னையா சுவாமிகள் ஐயா அவர்களுக்கு முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் எனது அன்பு தோழிகள் மற்றும் சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இதை காண்பதற்காக வெவ்வேறு பகுதியிலிருந்து இந்த கருத்துக்களை, பொன்னான கருத்துக்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது, அப்படிப்பட்ட கருத்துக்களை நேரடியாக கேட்டு பயன்பெறுவதற்காக வந்திருக்கும் அன்பு ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் ஆர்வலர்களுக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி நம்ம எல்லோரும் நிறைய விஷயங்கள், ஏன்னா ஐயாவுடைய ஸ்பீச்செல்லாம் கேட்கணும்னா கேட்டுகிட்டே இருக்கலாம். வீடியோஸ் எல்லா இடத்துலையும் எந்தது ஓப்பன் பண்ணாலும் அதில் ஒவ்வொரு சூட்சுமங்கள் அதில் மறைஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தருக்கூடும் ஒவ்வொரு விதமான தனித்துவங்கள் இருக்குது. இந்த நிகழ்வுகள் நம்ம நடத்துகிறாங்க அப்படின்னா நம்ம யாருக்கும் வேலை பொழப்பு இல்லாமல் ஒன்றும் நடத்தலை. ஏன்னா ஜோதிட கலையை வளர்வதற்கு நம்ம ஒரு கருவியாக அந்த இடத்துல இருக்கிறோம். அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதோ ஒரு விதத்தில் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்குது, அதை மற்றவர்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிறதுக்காக நமது அன்பு சகோதரர் மிக சிறப்பான முறையில் பிரகாஷ் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாரு. மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ இன்றைக்கி நான் பேச போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு ஜாதகம் இருக்குது, ஒரு சிலருக்கு ஜாதகம் இல்லை. அப்படிங்கிறப்ப நம்ம பிறந்த தேதி மட்டும் தெரியும், வருடம் தெரியும், இதுதான் தெரியும், டைமிங் அப்ஜெக்ட் என்னங்கிறது தெரியாது. அப்படிங்கிறப்ப எல்லாருடைய மனசுலையும் ஒரு இது ஓடும், என்னுடைய பேர் எப்படி இருக்குது, என்னுடைய பிறந்த லக்கி நம்பர்ஸ் என்ன, எது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நம்பர்ஸ் பற்றி ஒரு தேடுதல் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அப்படிங்கிறப்ப ஒரு சில நம்பர்ஸ் ஃபோன் நம்பர்ஸே நம்ம வாங்கியிருப்போம். அந்த ஃபோன் நம்பர் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கண்டினியூவாக தொழில் வளர்ச்சிகள் அவங்களுக்கு இருக்கும். அதே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த நம்பர் வந்ததுலேருந்து என்னன்னே தெரியலப்பா, பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது. ஒன்று காலையில் எந்திரிச்சுன்னு ஃபோன் அலறிச்சுன்னா கூட ஹார்ட்டு அப்படியே பக்குன்னு ஆகுது. அப்படிங்கிற மாதிரி ஒரு வைப்ரேஷன் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது நம்பர்ஸோடைய வேல்யூ. நம்பர்ஸ் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ 1 அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியும், சூரியன், 2 சந்திரன், 3 குரு, 4 ராகு, அடுத்தது 5 புதன், 6 சுக்கிரன், 7 கேது, 8 சனீஸ்வர பகவான், 9 செவ்வாய். இப்படி எண்களுடைய ஆதிக்கம் பாருங்கள், எண்களில் கூட கிரகங்களுடைய ஆதிக்கம் அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கு. ஒரு சிலர் ஜென்ரலாக மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல்ஸில் பார்த்துட்டு சரி இந்த நம்பர்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். காமனாக நல்ல நம்பர்ஸ்னு இருக்கிறது இருக்குது. நம்ம ஜாதக பிரகாரம் அந்த கிரகங்களுடைய வலிமைகள் தன்மைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த வேல்யூ இருக்கிறதா பார்த்து நம்ம எடுத்தோம்னா அது ஒர்க் அவுட் ஆகும், இம்மீடியட்டாக நமக்கு கிடைக்கும். அதனுடைய பலன்கள் நமக்கு என்ன ஆகும், சீக்கிரமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு எந்த நம்பர் லக்கி நம்பராக இருக்கும், எந்த நம்பர் நான் என்னுடைய நேமோடைய கூட்டின்னு போட்டோம்னா, ஏன்னா இப்போ எண்ணியல் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் நியூமராலஜி இருக்குது, ஹீப்ரூவில் போட்டு பார்த்தோம்னா அதில் ஒரு பலன் வரும், அடுத்தது ராஜநிலை நம்பர்ஸில் போட்டோம்னா அது ஒரு பலன் வரும். அப்படிங்கிறப்ப எந்த நம்பர்ஸை பார்த்து நான் எதை செலக்ட் பண்ணுறது, எப்படி பண்ணனா நல்லாயிருக்கும், எல்லா விதத்துலேயும் நமக்கு நல்லா இருக்கிற மாதிரியான நம்பர்ஸ் நமக்கு வேணும். அப்படிங்கிறப்ப எப்படி எடுக்கலாம், இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நம்பர்ஸில் காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நல்ல நம்பர்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு சில கெடுதலான நம்பர்ஸ்கள் இருக்குது. அது கெடுதல் அப்படின்னு சொல்கிறத விட யாருக்கு அது செட் ஆகும். ஒரு சிலர் சொல்லுவாங்க 8ஆம் நம்பர்னாவே எல்லாருக்கும் பயம், ஏன்னா சனீஸ்வரோட பகவானுடைய நம்பர், ஐயோ அதை யூஸ் பண்ணோம்னா அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் ஒரு சிலருக்கு அது நல்ல சிறப்பு கொடுக்கக்கூடியது இருக்குது. அப்படிங்கிறப்ப நாம் என்ன பண்ணணும், எந்த நம்பர்ஸ் யார் யூஸ் பண்ணலாம், எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பொதுவாக ஜென்ரலாக எல்லாத்துக்கும் காமனாக இருக்கக்கூடியதையும் தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் நல்ல வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியது தொழில். நீங்கள் ஒரு இப்போ ஏ லெட்டர்ஸ் உங்கள் பேரில் ஏ ஃபஸ்ட் எடுத்துன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதிக லெட்டர்ஸ் ஏல இருந்துச்சு அப்படின்னா
அரசாங்கத்தினாலேயும் அரசு சம்மந்தப்பட்டதுனாலையும் உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். எந்த இடத்துலையும் உங்களுக்கு முதன்மையாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை, 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் 10ல் 1 11 இருக்க மாட்டீங்க. அதில் 1 ஃபஸ்ட்டாக நீங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். எந்த இடத்துலையும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, திட்டமிட்டு காரியங்களை செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் அவங்ககிட்ட எப்பயுமே நிறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர்களுடைய வைப்ரேஷன் அந்த இடத்துல எங்கே போனாலும் அதுக்குண்டான மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த இடத்துல சின்ன மரியாதை குறைஞ்சதுன்னா கூட அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நேமில் இருக்கக்கூடிய ஏல இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ இந்த அதிர்ஷ்ட எண்கள் நமக்கு தன வரவுகள் ஆகட்டும், அடுத்தது பொருளாதார ரீதியாக நமக்கு மேன்மைகள் கொடுக்க நம்பர்ஸ் ஆகட்டும், நட்சத்திர ரீதியாக ஒரு சில நம்பர்ஸ் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே வந்திருக்கிறதே ஏதாவது ஒரு கருத்து நமக்கு கிடைக்குமா, அதை எழுதி நம்மளுடைய வாழ்க்கையில் டெவலப் ஆகிறதுக்குண்டான ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு உங்களுடைய மொபைல் நம்பர்ஸை கூட்டினாலும் சரி, மொபைல் நம்பர்ஸில் இந்த நம்பர்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த ஸ்தான பலன் மிக உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஓகேங்களா? உங்கள் தொழில் அமைப்புகள் அல்லது உங்களுடைய பெயர் இதில் கூட்டு எண் வந்துச்சு அப்படின்னாலும் சிறப்பாக கொடுக்கும் அப்படின்னு. இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் நம்பரையும் 42வது நம்பரையும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். நல்ல ஒரு தொழில் மேன்மை இது மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் அதில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். பரணி அப்படின்ற 10 73 2 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, சிங்கிள் எடுக்கிறீங்க 10, அடுத்தது இன்னொரு நம்பர் வந்து 73 அப்படிங்கிறது. அதேமாரி கிருத்திகை 20 99. ஏன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இதில் இருந்த மாற்றங்கள் அப்படின்னா இந்த நம்பர் நமக்கு செட் ஆகலை, இதுதான் நமக்கு, அதனால தான் ஆல்டர்னேட்டிவாக 2 நம்பரை உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நம்பர் எது உங்களுக்கு நல்லா ஒரு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரோஹிணி 32 92. நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் உங்களுக்கு. இழந்த திரவியங்களில் நம்ம இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் உண்டு. எதுலேயும் நமக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அந்த 32வும் 92வும். ஓகேங்களா? அடுத்தது மிருகசீரிஷம் அப்படின்னா 22, அடுத்தது 95. திருவாதிரை 12 72. புனர்பூசம் 8 99. இந்த 9 அப்படிங்கிறப்ப நம்ம ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா செவ்வாயோடைய ஆதிக்கம் நல்ல சிறப்பாக இருக்குது. அவர்களுக்கு யோகியாக அவர் வராரு, செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறாரு அப்படின்னா அந்த செவ்வாயை நீங்கள் தாராளமாக நல்லா நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா செவ்வாய் வந்து நல்ல ஆற்றல், வீரம், விவேகம், எந்த இடத்துலையும் துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஆற்றல் இது எல்லாமே நல்லா கொடுக்கும். 99 அப்படிங்கிறப்ப எந்த விதத்துலேயும் குறை இருக்காது, உங்களுக்கு அவ்வளோ சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பூசம் 32 51. ஆயில்யம் 45 68. மகம் 42 12. பூரம் 64 88. உத்திரம் 56 79. அஸ்தம் 54 74. சித்திரை 79 32. சுவாதி 39 51. விசாகம் 97 22. அனுஷம் 68 54. கேட்டை 88 64. மூலம் 87 42. பூராடம் 73 72. உத்ராடம் 92 45. திருவோணம் 90 41. அவிட்டம் 85 68. சதயம் 93 88. பூரட்டாதி 89 79. உத்திரட்டாதி 95 92. ரேவதி 16 32. இது எல்லாம் நமக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர்ஸாக இருக்கக்கூடியது. இதை நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக நமக்கு என்னாகும், வெற்றி மேல் வெற்றியை குவிக்கக்கூடியதாகவும், பண வரவுகள் அதிகப்படுத்துறதாகவும், பொருளாதாரத்தில் மேன்மை அடையக்கூடியதாகவும், தொழில் வளர்ச்சி அடையக்கூடியதாகவும் அமையக்கூடியதாக இருக்கும். இந்த பண சுழற்சிக்கு அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸை வந்து நம்ம டெய்லியும் எழுதி நம்ம கையில் இப்படி எழுதி பார்க்குறது, க்ரீன் இங்கில் இருக்குது இல்லைங்களா, அதில் எழுதி பார்க்குறது, நோட்டில் எழுதுறது, இது மாதிரி பண்ணனா பண சுழற்சிகள் நம்மகிட்ட இருக்கும் இல்லைன்னா அதில் எழுதி ஒரு பேப்பரை வந்து ரவுண்டாக சுருட்டி நம்ம எடுத்து வைக்கணும். அப்படி அந்த பண சுழற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 11 22 57 01. இந்த நம்பர்ஸ் வந்து பண சுழற்சி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பண சுழற்சிக்கு இன்னொரு சின்ன ஒரு எளிய ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் இப்பயும் ஒரு சில பாட்டிகள் வச்சுருக்குறாங்க, இப்போ நம்மளாம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. சுருக்கு பை இருக்குது இல்லைங்களா,
பாட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க சுருக்கு பையில், அது க்ரீன் கலரில் சுருக்கு பை வாங்கிக்கோங்க. அதில் ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, களிப்பாக்கு, கொட்டைப்பாக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்கு, ஒரு ரூபா காயின்னு, இது மாதிரி அந்த பையில் வெள்ளிக்கிழமை அதில் வைங்க. அந்த பர்ஸ் அந்த சுருக்கு பையில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, பச்சை கற்பூரம், இதை வந்து அதுக்குள்ளே போட்டுருங்க. நிறைய காயின்ஸு, 5 ரூபி காயின்ஸு, 1 ரூபி காயின்ஸு, 2 ரூபி காயின்ஸு, இது காயின்ஸு கொஞ்சம் அதுக்குள்ளே ஒரு பக்கம் போடுங்க. இன்னொரு பக்கம் ரூபா நோட்டை வந்து சுருட்டி, அந்த சுருட்டுற மாதிரி பாட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா சுருட்டி ஏதோ ஒரு இதில் போட்டு இப்படி ஒரு பேண்ட் ஒன்று போட்டு அதுக்குள்ளே போட்டு வைங்க. அப்படி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் பணங்கிறது இல்லாமல் தொடர்ந்து ரொட்டீன், அது யார் பணமோ வந்துக்கிட்டே இருக்கும். நம்மகிட்ட யாராவது நம்மகிட்டனாச்சும் கொடுத்து வைப்பாங்க, வீட்டில் இருக்கிறவங்க நம்மகிட்ட கொடுத்து வைப்பாங்க. அதில் நீங்கள் அந்த பையில் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு என்னாகும், பண சுழற்சிகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் அந்த சுருக்கு பை வந்து ரொம்ப பண ஃப்ளோயிங் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அனாவசிய செலவு ஆகாது, தேவைக்கு மட்டும்தான் நம்ம செலவு பண்ணுற மாதிரியானது இருக்கும். அந்த அமைப்புகள் அதில் உண்டு. அதே மாதிரி தடைகளை தகர்த்தெறிய காரிய வெற்றிக்கு 980 இந்த நம்பர் யூஸ் பண்ணுங்க. இந்த நம்பர்ஸை எழுதி பார்க்குறதோ இல்லை மனசில் நம்ம சொல்லிக்கும் போதோ கண்டிப்பாக இது எல்லாமே நமக்கு என்ன ஆகும், இல்லை நமக்கு கொடுக்கும். இப்போ என்னென்ன நம்பர்ஸ்காரிங்க, இப்போ வீட்டில் வந்து நம்ம விளக்கேற்றுறோம், சாம்பிராணி புகை போடுறோம், ஆனால் ஒரு தெய்வ அனுகூலம், ஒரு சுபிட்சம் இதெல்லாம் இல்லை, என்னமோ மாதிரியே இருக்குது அப்படின்லாம் நினைப்போம் இல்லைங்களா. தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, இது எல்லாம் நம்ம வந்து அங்கே சுபிட்சத்தை உருவாக்கணும் அப்படின்னா தூப தீபம் போகிறதுலேயும் ஒரு சூட்சமம், ஒரு சில பொருட்கள் நம்ம சேர்த்தி போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்னாகும், நமக்கு வியாபாரம் பெருகிறதுக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் சந்தோஷமே இருக்கும். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனுடைய ஆதிக்கமான 1, 10, 19, 28 இந்த தேதியில் பிறந்தவங்க நம்ம எப்பயும் சாம்பிராணி போக கப் சாம்பிராணி தான் போல் யூஸ் பண்ணுறோம், போல் நெருப்பு சாம்பிராணி நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் அந்த கப்புலையும் கொஞ்சம் பெரிய கப்பாக வாங்கி நல்லா எரியிற மாதிரி இதாக பண்ணிவிட்டு அதில் சந்தனத்தை வந்து அதில் தூவி அதை நம்ம தூப தீபம் காமிச்சோம் அப்படின்னா அது நமக்கு வந்து என்னாகும், நல்ல சுபிட்சத்தை கொடுக்கும், மன ஆற்றலை கொடுக்கும். இது ஏன் இந்த வாசனைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாசனைகள் ரொம்ப பிடிக்கும். ஒரு சில வாசனைகள் நமக்கு பிடிக்காது, போனவனையுமே இப்படி பொத்திப்போம் நம்ம இல்லைங்களா. அப்படிங்கிறப்ப இந்த வாசனைகள் இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், நம்மளுடைய திங்கிங், திட்டமிடுதல், அடுத்த கட்ட செயல்பாடுகள் இது எல்லாத்துக்கும் நமக்கு என்ன பண்ணும், அடுத்த ஒரு உந்துதலை நமக்கு அந்த இடத்துல கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சூரியனுக்கு வந்து சந்தன தூப தீபம் காமிங்க. சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிற 2, 11, 20, 29 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க நார்மலாக சாம்பிராணி, பால் சாம்பிராணி அந்த இதை காமிச்சோம்னாவே போதும், புதுசாக அது இதுன்னு போடணுங்கிற அவசியமே கிடையாது. அது மாதிரி பண்ணிக்கலாம். குருவோடைய ஆதிக்கமான 3, 12, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்திருக்கக்கூடியவங்க சந்தனம், மருதாணி இலை இருக்குது இல்லைங்களா, அதுவும் மருதாணியில் பார்த்திங்கன்னா அந்த காய் காய்க்கும் சின்னதாக, அந்த நல்ல மரம் பெருசாகிடுச்சு அப்படின்னா காய்கள் அதில் வரும், அதை எடுத்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி அதுவும் மருதாணி இலையையும் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதனோட குங்குளியமும் சேர்த்து நம்ம தூபதீபம் காமிச்சோம் அப்படின்னா குருவோடைய அருள் நமக்கு நிச்சயம் நமக்கு கிடைக்கும், நல்ல சிறப்பாக இருக்கும். இந்த தேதிகளில் பிறந்தவங்க அதை போட்டாங்கன்னா நல்ல சுபிட்சம் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 4, 13, 22, 31 ராகுவோடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் மருதாணியும் குங்குளியும் மட்டும் போட்டோம்னா போதும், சரிங்களா. அடுத்தது 5, 14, 23 புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறவங்க பச்சை கற்பூரம் இருக்கிறது இல்லைங்களா, அதை உடச்சி அந்த இதில் பண்ணுறதும். அப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் அந்த ஒரு இது மாதிரி கப் மாதிரி ஒன்று இருக்குது, கரண்ட்டில் இது பண்ணி சுவிட்ச் பண்ணோம்னா அது பச்சை கற்பூரத்தை வச்சோம்னாவே அந்த ரூம் ஃபுல்லாக நல்லா ஸ்மெல்லிங் வர மாதிரியானது, அது நல்லா எரிஞ்சு கரைஞ்சிடுற மாதிரியானது இருக்குது. அதை வாங்கி நம்ம போட்டு கரெக்டாக வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி இந்த நாட்களில் இல்லை டெய்லியுமே கூட ஒரு பச்சை கற்பூரம் வச்சு அது பண்ணினீங்கன்னா அது நல்லா கரைஞ்சி ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக நல்லா வாசனைகளாக இருக்கும். இது வந்து புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறவங்க வைங்க, கண்டிப்பாக கரெக்ட் 48 நாள், நான் சொன்னது மட்டும் 48 நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையோ திரும்ப சந்திக்கும் போதோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் அதில் கண்டிப்பாக உண்டு, ஓகேங்களா. அதே மாதிரி சுக்கிரன் ஆதிக்கமான 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் லவங்கம் பட்டையை வந்து நல்லா தூள் பண்ணி அதை சாம்பிராணியில் போட்டு நம்ம காமிச்சோம் அப்படின்னாலும் சிறப்பாக கொடுக்கும். அதே மாதிரி கேதுவோடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய 7, 16, 25 செம்மரம்
அதனுடைய குச்சிகளில் வச்சு அதை நம்ம கொடுத்தோம் சாம்பிராணி புகை போட்டோம்னாலும் சிறப்பு கொடுக்கும். அதே போல் சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த 8, 17, 26 இந்த தேதியில் பிறந்த இருக்கக்கூடியவர்கள் வந்து கருங்காலி மரத்தின, இப்போ கருங்காலி எல்லா இடத்துலையுமே இப்போ கிடைக்கிது, ஆனால் உண்மையான கருங்காலியா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதை வந்து தூள் பண்ணி அதையும் நம்ம வந்து சாம்பிராணி இது போட்டோம் அப்படின்னாலும் சிறப்பு. செவ்வாயோடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்திருக்கக்கூடிய குங்குலியும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். இதுதான் ஒவ்வொருத்தருக்கும், அதாவது ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நன்மைகள் கொடுக்கும். இதை நீங்கள் வீட்லேயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய வியாபார ஸ்தலங்கள்லேயோ போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியாபார அபிவிருத்திகளும் மன நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய ஐயா வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்காக காத்திருக்கிறாரு. அவருடைய இதை வந்து நம்ம கேட்டு நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை நல்கிய அன்பு தம்பி பிரகாஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் என்னுடைய ஏதாவது தகவல்கள் கேட்கணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள். 9092419992 இந்த நம்பர் என்னுடைய ஃபோன் நம்பர். 9092419992 இந்த நம்பர் வந்து இது பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஒரு டைரி எடுத்துகிட்டு வரோம். நான் சரி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பேசுவாங்கன்னு பார்த்தேன். 10 நிமிடத்தில் வெற்றிகரமாக நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். சகோதரி அவர்களுக்கு பொன்னையாசாமி ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி மரியாதை செய்வார். பூரா என்னதான்